ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சிபி சேனல். இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: 2 வரமிளகா, கொஞ்சம் புளி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் தேங்காய் துருவல், 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் முதல்ல எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாய் நல்லா சூடாகட்டுங்க. இப்போ நல்லா சூடாயிருச்சு. நம்ம முதல்ல கடலைப்பருப்பு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. கருகாம பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா வறுத்தாச்சு. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம வரமிளகாயும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாங்க. 2 வரமிளகா, முதல்ல நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நம்ம ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக வறுத்தா போதுங்க. இப்போ இது கூட கொஞ்சம் புளி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் துருவல் இதோட ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, கல்லுப்பு எடுத்துருக்குறோம் நாங்கள் இன்னைக்கு. இப்போ பாருங்க, நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க. தாளிக்கிறதுக்காக நம்ம கடாயை நம்ம சூடு பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு உளுந்தும் நம்ம தாளித்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், சுவையான கருவேப்பிலை சட்னி தயாராகிருச்சுங்க. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.